அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் இப்போ சொல்ல போகிற பதிவு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த நட்சத்திர அடிப்படையில் ஒரு ஜாதகருக்கு பேர் வைப்பாங்க. அதை கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த நட்சத்திர அடிப்படையில் தான் அவங்களுக்கு பேர் அமைப்பாங்க. இது ஜோதிடர்கிட்ட போய் நம்ம கேட்டால் தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஜோதிடர்கிட்ட செல்லாமல் உங்கள் வீட்டிலிருந்தே இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா எந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் எந்த எழுத்தில் முதல் எழுத்தில் பேர் வைக்கலாம் என்பதை வீட்டிலிருந்தே நீங்கள் வைத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த பதிவை நான் சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். பொறுமையாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்குள்ள இந்த பதிவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன முதல் எழுத்தாக வந்தால் பேர் வைக்கலாம்னு சொல்லி சொல்கிறேன். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நான் சொல்கிறேன். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறகுதுன்னா அவங்களுக்கு வைக்கக்கூடிய முதல் எழுத்து சு, சே, சோ, லா. கருத்தில் கொள்ளுங்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் சு, சே, சோ, லா. இதுதான் அந்த அஸ்வினி நட்சத்திர முதல் எழுத்தில் குழந்தை பிறந்தால் பேர் வைக்க வேண்டிய எழுத்துக்கள். அதே போல் ஒன்று ஒன்றா சொல்லின்னு வரேன். கருத்தில் கொள்ளுங்கள். பரணினா லி, லு, லே, லோ. பரணினா லி, லு, லே, லோ. கார்த்திகைனா அ, இ, உ, ஏ. கார்த்திகைனா அ, இ, உ, ஏ. ரோகிணினா ஓ, வா, வி, உ. ரோகிணினா ஓ, வா, வி, உ. மிருகசீர்ஷனா வே, ஓ, கா, கி. மிருகசீர்ஷனா வே, ஓ, கா, கி. திருவாதிரைனா கு, கா, ஞா, சா. திருவாதிரைனா கு, கா, ஞா, சா. புனர்பூசனா கே, கோ, ஹா, ஹி. புனர்பூசனா கே, கோ, ஆ, ஹி. பூசனா ஹி, ஹே, ஹோ, டா. பூசனா ஹி, ஹே, ஹோ, டா. ஆயிலனா டி, டு, டே, டோ. ஆயிலனா டி, டு, டே, டோ. மகனா மா, மீ, மு, மே. மகனா மா, மீ, மு, மே. பூரணா மோ, டா, டி, டு. பூர நட்சத்திரனா மோ, டா, டி, டு. உத்திரா நட்சத்திரனா டே, டோ, பா, பி. உத்திரா நட்சத்திரனா டே, டோ, பா, பி. அஷ்டனா பூ, ஷா, நா, டா. அஷ்டனா பூ, ஷா, நா, டா. சித்திரைனா பே, போ, சா, ரி. சித்திரை நட்சத்திரனா பே, போ, சா, ரி. சுவாதினா ரு, ரே, ரோ, தா. சுவாதினா ரு, ரே, ரோ, தா. விசாக நட்சத்திரனா தி, து, தே, தோ. விசாக நட்சத்திரனா தி, து, தே, தோ. அனுசனா நா, நீ, நு, நே. அனுச நட்சத்திரனா நா, நீ, நு, நே. கேட்ட நட்சத்திரனா நோ, யா, இ, யு. கேட்ட நட்சத்திரனா நோ, யா, இ, யு. மூல நட்சத்திரனா ஏ, யோ, பா, பி. மூல நட்சத்திரனா ஏ, யோ, பா, பி. பூராட நட்சத்திரனா பூ, தா, பூ, டா. பூராடனா பூ, தா, பூ, டா. உத்திரா நட்சத்திரனா பே, போ, ஜா, ஜி. உத்திரா நட்சத்திரனா பே, போ, ஜா, ஜி. திருவோணனா ஜி, ஜே, ஜோ, கா. திருவோண நட்சத்திரனா ஜி, ஜே, ஜோ, கா. அவிட்ட நட்சத்திரனா கா, கி, கு, கு. அவிட்டனா கா, கி,
கு கூ. சதய நட்சத்திரம்னா கோ ஷா ஷி ஷை. சதய நட்சத்திரம்னா கோ ஷா ஷி ஷை. புரட்டாதினா ஷே ஷோ தா தி. புரட்டாதினா ஷே ஷோ தா தி. உத்திராட நட்சத்திரம்னா து ஷி சா ஹி. உத்திராடினா து ஷி சா ஹி. ரேவதி நட்சத்திரம்னா தே தோ சா சி. ரேவதி நட்சத்திரம்னா தே தோ சா சி. இதன் அடிப்படையில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நட்சத்திரத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு பேரை வைக்கலாம். இதன் அடிப்படையில் தான் ஜோதிடர்கள் அவங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு பேர் குறித்து தரார்கள். அதை கருத்தில் கொள்ளுங்கள். இது பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்கள் இதுக்காக குழந்தை பிறந்து ஜோதிடர்கிட்ட போய் பார்க்க தேவையில்லை. இந்த எழுத்தை முதல் எழுத்தாக வச்சிங்கன்னா அவங்களுடைய நட்சத்திரம் இதில் அடங்கிடும். கருத்தில் கொள்ளுங்கள். இது முழுக்க முழுக்க விஞ்ஞானிகளால் ஆராய்ச்சி பண்ணி இந்த கிரக நிலைகளில் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கும் குழந்தைக்கு முதல் எழுத்தாக இந்த எழுத்துக்கள் தான் வர வேண்டும் என்று பஞ்சாங்கத்தில் கூறியுள்ள 100% உண்மை. இந்த எழுத்தை அதாவது ஜோதிடர்களாக இருந்தால் இந்த எழுத்தை முதல் எழுத்தாக சொன்னாவே கண்டுபிடிச்சிருவாங்க. இதுக்கு இந்த நட்சத்திரம் தானே, அதனால தான் நட்சத்திர பேர். நட்சத்திர பேர் வைப்பது என்பது 100% மிகவும் சிறப்பு. அந்த நட்சத்திர உடைய வலிமையும் ஆற்றலையும் அந்த பேர் இழுக்கும். நீங்கள் ஒரு வாட்டியும் அந்த பேரை உச்சரிக்கக்குள்ள அந்த பிள்ளைக்கு அதிகப்படியான சக்திகள் கிடைக்கும். அதனால்தான் நட்சத்திர பேர் வைக்கிறாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நட்சத்திர பேர் வைக்கிறது மிகவும் குறைந்து விட்டது. ஏன்னா அவங்க இப்போ மாடல் பேருன்னு வாயில் நுழையாத பேரெல்லாம் வச்சு அழகழகாக கூப்பிட்றாங்க. அதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது, அழகாக இருக்குது, ஸ்டைலாக இருக்குதுன்னு. ஆனால் அது மிகவும் தவறு. நீங்கள் அழகாக இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா அது கூப்பிட்றதுக்கு தான் அழகாக தவிர ஒரு பிள்ளைக்கு அழகான வாழ்க்கையும் அதாவது சிறந்த கல்வி அறிவும் அது தரத்துக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லை. அதை கருத்தில் கொள்ளுங்கள். மாடல் பேருன்றது இருக்க வேண்டியதான் அதை கலாச்சாரத்தில். ஆனால் நட்சத்திர அடிப்படையில் ஒரு பெயர் வைத்தால் அந்த குழந்தையுடைய ஆயுளும் நீண்ட ஆயுளாக மாறும். நல்ல அறிவு திறன் படைத்த பிள்ளைகளாக அவர்கள் சிறந்து விளங்குவார்கள். இதுதான் ஜோதிடத்தின் அடிப்படையில் 100% உண்மை. அதை கருத்தில் கொள்ளுங்கள். கருத்தில் கொண்டு இந்த நட்சத்திர பேரை வைங்க. உங்களுக்கு மாடல் பேர் வேணும்னா இந்த பெயரை முழுதுமாக பயன்படுத்தி கொண்டு செல்ல பெயராக நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். எந்த விஷயத்திலும் பேரில் ஒன்றும் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. இப்போ பிரபுன்னு பேர் வச்சுட்டு அவர் நாட்டை ஆள முடியுமா? எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்கள். பேரில் எதுவும் இல்லை. பெயர் பார்க்கறதுக்கு தான், கண்ணுக்கு தெரியாதது தான் பெயர். கண்ணுக்கு தெரியாத அந்த விஷயத்தையும் நம்ம வைக்கிற பெயரால் பயன்படுத்தலாம். அது ஜோதிடத்தின் கருத்தில் 100% உண்மை, ஆராய்ச்சியிலையும் உண்மை. அந்த பெயரை நீங்கள் பிள்ளைகளுக்கு வைத்து உச்சரிக்கும் போது பிள்ளைகள் மிகவும் வலிமை உள்ளவராக மாறுவார்கள். அதை கருத்தில் கொண்டு பிறக்கும் குழந்தைகளுக்கு நட்சத்திர அடிப்படையில் ஜாதகத்தின் அடிப்படையில் அவர்கள் பெயர் வைத்தால் மிகவும் சிறப்பான வாழ்க்கையை அவர் வாழ்வார்கள் என்று கூறி இத்துடன் நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடித்திருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.